கடந்த புதன்கிழமை மக்களவையில் பிரதமர் மோடியை தாக்க காங்கிரஸ் எம்பிக்கள் திட்டம் தீட்டியதாக சபாநாயகர் ஓம் பிர்லா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நாட்டின் ஜனநாயக மரபுகள் சிதைக்கப்படுவதை தவிர்க்கும் நோக்கில் பிரதமரை அவைக்கு வர வேண்டாம் என்று தாமே கேட்டுக் கொண்டதாக விளக்கம் அளித்தார். பிரதமர் மோடியை தாக்க திட்டம் தீட்டியதாக கரூர் தொகுதி எம்பி ஜோதிமணி, மயிலாடுதுறை தொகுதி எம்பி சுதா உள்ளிட்டோர் மீது சபாநாயகர் ஓம் பிர்லா பழி சுமத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் எம்பிக்கள் பிரதமரின் இருக்கைக்கு அருகே சென்று சதி திட்டம் தீட்டியதாகவும் அவ்வாறு நடந்திருந்தால் மக்களவைக்கு களங்கம் ஏற்பட்டிருக்கும் என்றும் அவர் கூறினார். நாடாளுமன்ற அவைக்கு வர பிரதமர் மோடிக்கு தைரியம் இல்லை என காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி கடுமையாக விமர்சித்தார். மக்களவையில் பிரதமர் இருக்கைக்கு முன்னால் வெறும் 3 பெண் எம்பிக்கள் மட்டுமே நின்று கொண்டிருந்ததாக விளக்கமளித்த அவர் சபாநாயகரின் பின்னால் பிரதமர் ஒளிந்து கொண்டதாக சாடினார். பிரதமர் மோடியை தாக்க பெண் எம்பிக்கள் திட்டமிட்டதாக கூறுவது உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டு என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கண்டனம் தெரிவித்துள்ளது. நடுநிலையுடன் செயல்பட வேண்டிய சபாநாயகர் அவதூறாக பேசுவது அவர் வகிக்கும் பொறுப்புக்கு அழகல்ல என்றும் உடனடியாக அவர் கூறியதை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியது. பிரதமர் மீது தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டியதாக சுமத்தப்பட்ட புகாரை திட்டவட்டமாக மறுத்த காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, பிரதமர் மோடி அவைக்கு வராததை மறைக்க சபாநாயகர் கட்டுக்கதை கூறுவதாக பதிலடி தந்துள்ளார். அதேபோல சபாநாயகர் ஓம் பிர்லா கூறுவது அப்பட்டமான பொய் என எம்பி சுதாவும் விளக்கம் அளித்துள்ளார். பெண் எம்பிக்களின் நடவடிக்கைகள் கண்ணியமற்றது என கூறும் சபாநாயகர் முற்றிலும் பாஜகவின் கைப்பாவையாக மாறிவிட்டதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி குற்றம் சாட்டினார். நாட்டை விற்பது கண்ணியமற்ற செயலா அல்லது அது குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என தாங்கள் கேட்பது கண்ணியமற்ற செயலா என அடுக்கடுக்காக அவர் கேள்வி எழுப்பினார். நாட்டின் வளர்ச்சி பற்றி காங்கிரசுக்கு ஆழ்ந்த சிந்தனையோ தொலைநோக்கு பார்வையோ திட்டமோ இல்லை என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் எதிர்க்கட்சிகள் வாக்கு வங்கி அரசியல் செய்வதாகவும் நாட்டிற்கான அரசியலை செய்யவில்லை எனவும் விமர்சனம் செய்தார். அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன் நாடுகளிடையே வர்த்தக ஒப்பந்தம் செய்த இந்தியாவை உலகமே பாராட்டுவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். மாநிலங்களவையில் உரையாற்றிய அவர் எதிர்கால தேவைக்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தங்கள் இந்திய இளைஞர்களுக்கு பலன் அளிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒப்பந்தம் என்றால் அது போஃபர்ஸ் பீரங்கி ஊழல் ஒப்பந்தம் தான் என பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அது மட்டுமின்றி இந்தியாவின் வங்கி கட்டமைப்பை காங்கிரஸ் கட்சி பாதாளத்தில் தள்ளிவிட்டதாக சாடிய அவர் நாட்டின் மீது எதிர்க்கட்சிகளுக்கு ஒருபோதும் கவலை இருந்ததே கிடையாது என்றார். சீக்கியர்கள் மீது காங்கிரஸ் வெறுப்புணர்வை காட்டுவதாக மாநிலங்களவையில் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். அதோடு மத்திய அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டுவை துரோகி என ராகுல் காந்தி அழைத்ததை சகித்துக் கொள்ள முடியாது என கண்டனம் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் கொடுங்கோல் ஆட்சி நடப்பதாக மமதா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசை பிரதமர் மோடி விமர்சித்தார். சட்டவிரோத குடியேறிகளை பாதுகாக்க திரிணாமுல் கட்சி நீதிமன்றம் சென்றதாக குற்றம் சாட்டிய அவர் எதிர்க்கட்சிகளுடனான விவாதம் இன்னும் சிறப்பான முறையில் இருக்க விரும்புவதாக கூறினார். மாநிலங்களவையில் பிரதமர் மோடியின் பதிலுரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். மக்களவையில் உரையாற்ற வராதது மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது மைக் ஆஃப் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டி பிரதமர் உரைக்கு எதிராக அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சியினரின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் பிரதமர் மோடி பயந்துவிட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில் உண்மையை கண்டு பயந்து பொய்களில் தஞ்சமடைந்ததாக பிரதமரின் பேச்சுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். 2004க்கு பிறகு முதலாக மக்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் பிரதமரின் பதில் உரையின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதன்கிழமை மாலை பிரதமர் மோடி மக்களவையில் பதிலளிப்பார் என கூறப்பட்டாலும் அது நடக்கவில்லை. இதனால் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை வாசித்து அது நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்தார்.
இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் மார்ச் மாதத்தில் கையெழுத்தாகும் என மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். இதற்காக அடுத்த வாரத்தில் அதிபர் டிரம்பின் அதிகாரிகள் குழு இந்தியா வரவிருப்பதாகவும் அப்போது வர்த்தக ஒப்பந்தம் குறித்து கூட்டறிக்கை வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. எண்ணெய் இறக்குமதி குறித்த இந்தியாவின் முடிவுகள் தேசிய நலன் மற்றும் மாறிவரும் உலகளாவிய சூழ்நிலைகளின் அடிப்படையில் எடுக்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். கச்சா எண்ணெய் கொள்முதல் தொடர்பாக டிரம்பின் அறிவிப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு என்பது அரசாங்கத்தின் முதன்மை முன்னுரிமையாக உள்ளது என்றார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 48வது கூட்டம் இம்மாதம் டெல்லியில் நடைபெற உள்ளது. வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ள நிலையில் காவிரியில் இருந்து திறந்து விடப்பட வேண்டிய நீரின் அளவு, இருப்பு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. இந்திய தேர்தல் துணை ஆணையர் பானுபிரகாஷ் வரும் 11ஆம் தேதி தமிழகம் வருகிறார். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 17ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக தமிழக தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய புதிய திட்டங்கள், அதற்கான செலவுகள், ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் அரசு நலத்திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குதல் உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் சூழலில் மக்களை கவரும் விதமாக பல அதிரடி அறிவிப்புகள் இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. $34,237 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டு திட்டங்களுக்கு தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, புதிய முதலீடுகள் மூலம் 55,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்தார். சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் சார்பில் சுமார் 635 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற 22 திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். தொடர்ந்து சுமார் 932 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 2 புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்க வளாகத்தில் 50 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட நகைச்சுவை மன்னர் கலைவாணர் NS கிருஷ்ணனின் சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து சிறந்த கைவினைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருது மற்றும் பூம்புகார் மாநில விருதுகளை வழங்கி கௌரவித்தார். டாஸ்மாக் ஊழியர்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் கிடப்பில் போட்டு வைத்துள்ளதாக கூறி திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வரும் 11ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் நோக்கி பேரணி நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சமூக நீதி விடுதிகளில் மாணவிகளுக்கு சோறு, ஊறுகாய் மட்டுமே வழங்கப்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். விடுதியில் உள்ள பட்டியலின மாணவிகளுக்கு உணவு வழங்குவதற்கு கூட துப்பில்லாத நிலையில் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக அவர் காட்டமாக விமர்சித்துள்ளார். கடந்த 2 நாட்களாக உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 4,640 ரூபாய் அதிரடியாக குறைந்தது. 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 580 ரூபாய் குறைந்து 14,320 ரூபாய்க்கும், சவரனுக்கு 4,640 ரூபாய் குறைந்து 1,14,560 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கத்தை போலவே வெள்ளியின் விலையும் குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் வெள்ளி 1 கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 300 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 20,000 ரூபாய் குறைந்து 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கருத்து கேட்பு கூட்டம் 2வது நாளாக நடைபெற்றது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பொதுமக்கள், வணிகர்கள் உள்பட பல்வேறு தரப்பினர் ஆர்வத்துடன் பங்கேற்று கருத்துக்களை தெரிவித்தனர்.
தாவேக்க தேர்தல் அறிக்கைக்கான பரிந்துரைகளை வழங்க புதிய இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. தாவேக்க தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய வாக்குறுதிகளை tvkmanifesto2026.com என்ற இணையதளத்திற்கு சென்று மக்கள் தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு வெள்ளிக்கிழமை முதல் விருப்ப மனு விநியோகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது தொகுதிக்கு 15,000 ரூபாயும் தனி தொகுதிக்கு 10,000 ரூபாயும் கட்டணமாக செலுத்தி பிப்ரவரி 12ஆம் தேதி வரை விருப்ப மனுவை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வருமான வரி பாக்கித் தொகை வட்டியுடன் சேர்த்து 9,17,962 ரூபாய் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. இதில் ஜெயலலிதாவின் வாரிசாக அறிவிக்கப்பட்டுள்ள தீபக் தவணை முறையில் 1,12,50,000 ரூபாய் செலுத்தியதாகவும் தெரிவித்துள்ளது. ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வருமான வரி பாக்கியை வட்டியுடன் செலுத்தாவிட்டால் சொத்துக்கள் ஏலமிடப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தெரிவித்திருக்கிறது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பயம் காரணமாக தாவேகாவை எடப்பாடி பழனிசாமி நேரடியாக விமர்சிப்பதாக செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மொத்தமாக அறிவிக்க வேண்டிய தேர்தல் அறிக்கையை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து அறிவிப்பதிலேயே இபிஎஸ்ஸின் தோல்வி பயத்தை தெரிந்து கொள்ளலாம் என்றார். நெல்லையப்பர் கோயிலில் யாரும் அவமானப்படுத்தப்படவில்லை என அமைச்சர் சேகர் பாபு விளக்கமளித்திருக்கிறார். சென்னை புளியந்தோப்பில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், கோயிலில் அனைவருக்கும் உயர்தர உணவு வழங்கப்பட்டது என்றும் அரசியலுக்காக சிலர் பேசுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நெல்லையப்பர் கோவிலில் நடந்த சமபந்தி நிகழ்ச்சியில் நரிக்குறவர் இன சிறுவர்களை அனுமதிக்கவில்லை என வீடியோ வெளியிட்ட சமூக ஆர்வலர் டேவிட் ராஜா தற்போது புதிய வீடியோ வெளியிட்டு மன்னிப்பு கோரினார். எந்த அரசியல் அல்லது மத ரீதியான நோக்கத்தில் வீடியோ வெளியிடவில்லை என்று அவர் விளக்கமளித்திருக்கிறார். விடுதலை புலிகள் அமைப்புக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்த வழக்கில் வாதாட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜரானார். 2013ஆம் ஆண்டு வைகோ தாக்கல் செய்த வழக்கு நீதிபதி அனிதா சுமந்த் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் மத்திய அரசு வைத்த கோரிக்கையை ஏற்று விசாரணை 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னையில் பறவை காய்ச்சலால் காகங்கள் தொடர்ந்து இறக்கும் நிலையில் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த தமிழ்நாடு அரசுக்கு மத்திய மீன்வள, கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. உயிரிழந்த பறவைகளை வெறும் கைகளால் தொடக்கூடாது என்றும் அவற்றை எரிக்க அல்லது குழிகளில் புதைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வரும் 12ஆம் தேதி புதுச்சேரி சட்டமன்றத்தில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் 5 மாதங்களுக்கு அரசின் செலவினங்களுக்காக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அஜித்குமாரை அடிக்குமாறு காவலர்களுக்கு உத்தரவு போட்ட அந்த பெரிய இடம் யார் என அவரது தாய் கேள்வி எழுப்பியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் வடபுறத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது மகன் அஜித்குமார் மீது பொய் புகார் அளித்த நிகிதாவை கைது செய்யுமாறு வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் ஆர்டர்லி முறையை ஒழிப்பதற்காக மாவட்ட அளவில் குழு அமைப்பது தொடர்பாக அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. வழக்கு விசாரணை ஒன்றில் ஆர்டர்லி முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என 2022ஆம் ஆண்டில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு முழுமையாக பின்பற்றப்பட்டதா என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தேவநாதன் யாதவின் ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் மீண்டும் தள்ளுபடி செய்துள்ளது. தேவநாதனின் சொத்துக்கள் அடையாளம் காணப்பட்டு பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், எனவே அவரை ஜாமீனில் விடுவிக்க கூடாது எனவும் காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் வருவாய் 2024-2025ஆம் நிதியாண்டில் கட்டணம் தவிர்த்து இதர பிரிவுகளில் 30% வரை அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதன்படி மொத்த வருவாய் 425 கோடியே 64 லட்சமாக உயர்ந்துள்ளதாகவும், இதர பிரிவுகளின் வருவாய் 135 கோடியே 39 லட்சமாக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பணி நிரந்தரம், 12 மாத ஊதியத்துடன் கூடிய சம்பள உயர்வு உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சைதாப்பேட்டை கல்லூரி கல்வி இயக்குநரகம் அலுவலகத்தின் முன்பு கௌரவ விரிவுரையாளர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வந்தாலும் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என கூறி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் 3வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக பேருந்தில் ஏற்றிய போது அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. சாலை விபத்தால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனத்தை திருப்பி வழங்க திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சுப்பிரமணி 5000 ரூபாய் வாங்கிய காட்சி வெளியாக இருக்கிறது. விபத்து தொடர்பான வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட பைக்கை மீண்டும் ஒப்படைக்க ஏற்கனவே 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நிலையில் கூடுதலாக லஞ்சம் வாங்கினார். திருச்சியில் பார்வை மாற்றுத்திறனாளி பள்ளியில் பயின்ற 12ஆம் வகுப்பு மாணவியின் மரண வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட கோரிய வழக்கில் மாவட்ட எஸ்பி தலைமையில் குழு அமைத்து 4 வாரத்தில் விசாரித்து முடிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. மாணவியின் தாய் தாக்கல் செய்த வழக்கில் தலைமை ஆசிரியர் மற்றும் விடுதி காப்பாளர்கள் பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக குற்றம் சாட்டினார். சேலம் பொன்னம்மாப்பேட்டை அருகே முதியவர் ஒருவரின் பாதி எரிந்த உடல் மீட்கப்பட்டது. தில்லை நகர் 2வது தெருவைச் சேர்ந்த ராமசாமியின் வீட்டிலிருந்து கரும்புகை வெளியேறுவதைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது முதியவரின் உடல் கட்டிலில் பாதி எரிந்த நிலையில் கிடந்திருக்கிறது. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக சின்ன உடைப்பு கிராமத்தில் 250 பேர் நிலம் வழங்கிய நிலையில் 64 பேருக்கு மட்டுமே மீள் குடியமர்விற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறி கிராம மக்கள் 2வது நாளாக போராட்டம் நடத்தினர். அதேபோல புதிதாக தரப்படவுள்ள இடத்தில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். தமிழ்நாடு அரசுக்கு எதிராக அதிமுக சார்பில் வரும் 13ஆம் தேதி மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க தமிழக அரசு முயற்சிப்பதாகவும் அதனை கண்டித்து அனைத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக இபிஎஸ் அறிவித்துள்ளார். மதுரை அலங்காநல்லூர் அருகே சோனை கருப்பண்ணசாமி கோயில் உற்சவத்தை ஒட்டி எருதுகட்டு திருவிழா நடைபெற்றது. விவசாயிகள் தங்கள் நிலத்தில் அறுவடை செய்த வைக்கோலை பெரிய திரி போன்று திரித்து பெரிய வடக்கயிற்றுடன் காளைகள் அவிழ்க்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பாலாற்று மேம்பாலத்தில் 2 லாரிகள் நேருக்கு நேர் மோதிக் கொண்டதால் 4 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பரிதவித்தனர். கனரக லாரி ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் மற்றொரு லாரியின் மீது மோதியதில் வாகனத்தின் முன்புறம் சிக்கிக் கொண்ட ஓட்டுநரை தீயணைப்பு துறையினர் போராடி மீட்டனர். மாசி மாத திருவிழாவை ஒட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை நகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். வரும் 8ஆம் தேதி மாசி திருவிழா தொடங்க உள்ள நிலையில் 10 நாட்கள் வீதி உலா நடக்கும். இதற்கு இடைஞ்சலாக இருப்பதால் கோயிலை ஒட்டியுள்ள இடங்களில் இருந்த ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் வரதத்தாங்கல் ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்பு கட்டடங்களை வருவாய்த்துறையினர் அகற்றினர். திருவள்ளுவர் நகரில் உள்ள இந்த ஏரியை ஆக்கிரமித்து புதிதாக கட்டடங்கள் கட்டப்படுவதாக தாசில்தாருக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து போலீஸ் பாதுகாப்புடன் நீர்வளத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஜேசிபி மூலமாக ஆக்கிரமிப்பு கட்டடங்கள் இடித்து தள்ளப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே கோயில் திருவிழாவில் இரவு 10 மணிக்கு மேல் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்த அனுமதி மறுத்த போலீசாரிடம் விழா குழுவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வெடியரசம்பாளையத்தில் உள்ளூர் கோயில் விழாவை ஒட்டி இரவு 7 மணிக்கு தொடங்கிய ஆடல் பாடல் நிகழ்ச்சி 10 மணிக்கு மேலாகியும் தொடர்ந்ததால் போலீசார் அதனை நிறுத்தினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சங்கரன் கோயில் ரயில்வே ஃபீடர் சாலையில் புதன்கிழமை இரவு ஜோதிமுருகன் என்பவர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். குமரி
மாவட்டம் நாகர்கோயிலில் உள்ள பீஸா கார்னரில் கெட்டுப்போன சிக்கன் பீஸா விற்பனை செய்யப்பட்டதாக புகார் வந்ததை தொடர்ந்து அங்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மீனாட்சிபுரம் பகுதியை சேர்ந்த இளைஞர் வீடியோ வெளியிட்டு புகார் அளித்திருந்த நிலையில் ஆய்வு செய்த அதிகாரிகள் உணவு மாதிரிகளை சோதனைக்கு எடுத்து சென்றனர். கஞ்சா போதை நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேலூர் ஆட்சியரிடம் பெண் ஒருவர் காலில் விழுந்து மனு அளித்தார். குடியாத்தம் போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பெண் கூறிய நிலையில் மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் குடியாத்தம் டிஎஸ்பி அலுவலகத்தில் வந்து அமரப்போவதாக ஆட்சியர் எச்சரித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே குடிநீர் வழங்க கேட்டு காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இலப்பையூரணி சண்முகா நகரில் சேதமடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அப்புறப்படுத்தப்பட்டு 8 மாதங்களாகியும் இன்னும் புதிதாக நீர்த்தேக்க தொட்டியை கட்டவில்லை என கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பூம்பாறை கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிலவும் மின்சார தட்டுப்பாட்டால் அங்குள்ள மருத்துவ கருவிகளை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. சிங்கிள் பேஸ் மின்சார இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதால் சுகாதார நிலையத்தில் உள்ள வென்டிலேட்டர், இசிஜி உள்ளிட்ட மருத்துவ கருவிகளை இயக்குவதில்லை என கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் பல லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட பூங்கா முறையான பராமரிப்பு இல்லாததால் மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இரவு நேரங்களில் வரும் சமூக விரோத கும்பல் பொருட்களை அடித்து உடைத்து சேதப்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே கண்மாய் வறண்டு போனதால் 5000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். பரளை உள்ளிட்ட 8 கிராமங்களில் நெல் சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் போதிய நீர்வரத்து இல்லாமல் கண்மாய் வறண்டு விவசாய நிலங்கள் வெடித்து நெற்பயிர்கள் கருகி வருகிறது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் பகுதிகளில் வாழை மரங்களில் இருந்து நார்கள் பிரித்தெடுக்கும் பணி தீவிரமடைந்திருக்கிறது. ஐயம்பேட்டை, இலுப்பக்கோரை, வீரமாங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் வாழை நார்கள் பிரித்தெடுக்கும் பணிகள் தொடங்கினாலும் அவ்வப்போது விட்டு பெய்யும் மழையால் நார்களை காய வைப்பதில் சிரமம் ஏற்படுவதாக வேதனை தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் கொண்டு வரும் தானியங்களுக்கு மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் வாங்குவது மட்டுமல்லாமல் அவர்களை ஒருமையில் பேசுவதாகவும் முறையாக பணம் வழங்காமல் அலைக்கழிப்பதாகவும் புகார் கூறினர். சென்னை நீலாங்கரையில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிலம்பம் பயிற்சியாளர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். நீலாங்கரை கணேஷ் நகரை சேர்ந்த 40 வயதான திருநாவுக்கரசு என்பவர் தம்மிடம் பயிற்சி பெறும் 10ஆம் வகுப்பு மாணவியை பைக்கில் அழைத்து சென்றபோது பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. குமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே காலி மது பாட்டில்களை சேகரிப்பது தொடர்பான பிரச்சனையில் ஒருவர் காலி பாட்டிலால் தாக்கப்பட்டார். காலி மது பாட்டில்களை சேகரித்து சுந்தர்ராஜ் வருமானம் ஈட்டி வந்த நிலையில் வேறு 2 பேரும் மது பாட்டில்களை சேகரித்ததை அவர் தட்டி கேட்ட நிலையில் இருவரும் மது பாட்டிலால் தாக்கிவிட்டு தப்பி சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வழக்கை வாபஸ் வாங்க கோரி கத்தியால் வெட்டப்பட்ட இளைஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சூப்பர் மார்க்கெட்டுக்கு தீ வைத்ததாக கொடுத்த வழக்கை வாபஸ் பெற கோரி யூசுப் என்ற இளைஞர் லியாக்கத் அலியிடம் வாக்குவாதம் செய்ததோடு தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வெட்டினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தம்பதிக்குள் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையில் வீட்டில் இருந்த பொருட்களை கணவன் தீயிட்டு கொளுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கணவன் தொல்லை தாங்காமல் குழந்தைகளுடன் கஸ்தூரி தனி வீட்டில் வசித்து வந்த நிலையில் அப்போதும் விடாமல் வீட்டிற்கு சென்ற குமரவேல் மதுபோதையில் வீட்டில் இருந்த பொருட்களை கொளுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே ஆட்டோ ஓட்டுநரை அரிவாளால் வெட்டி கொலை செய்ததாக 4 கைது செய்யப்பட்டனர். திருத்தவேலி கிராமத்தை சேர்ந்த 25 வயதான அபிலாஷ் என்பவர் மதுபோதையில் வழியில் சென்ற இளைஞர்கள் சிலருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படும் அந்த இளைஞர்கள் அபிலாஷை அரிவாளால் வெட்டினர்.
திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே அரசு பேருந்து டயர் வெடித்து மினி சரக்கு வேனின் மீது மோதியதில் வேன் ஓட்டுநர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். சென்னையில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற அரசு பேருந்தின் டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்து கர்நாடகாவிற்கு சென்று கொண்டிருந்த சரக்கு வேனின் மீது மோதியது. சென்னை மாதவரம் அருகே செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்ட இளைஞர்களை பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர்கள் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஜெகன் மற்றும் அஞ்சு என்பது தெரிய வந்த நிலையில் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே மல்லன்குழி கிராமத்தில் வாழை தோட்டத்துக்குள் புகுந்த காட்டு யானைகள் 200க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சேதமடைந்த வாழை மரங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் விவசாய நிலங்களில் யானை நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் முடுமலை அருகே மறையூரில் தேயிலை தோட்டத்தில் திடீரென காட்டு யானை புகுந்ததால் வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். அப்போது குடியிருப்பு பகுதியில் இருந்த நாய்கள் காட்டு யானையை விடாமல் துரத்தி விரட்டி அடித்தன. நாகை மற்றும் காமேஸ்வரம் கடற்கரைகளில் ஆமை முட்டைகளை சேகரித்து குஞ்சு பொரிப்பகங்களுக்கு மாற்றும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தற்போது வரை 10,000 முட்டைகளை சேகரித்திருப்பதாக கூறிய வனத்துறையினர் இன்னும் 50 நாட்களில் குஞ்சுகள் வெளிவந்த பிறகு கடலில் விடப்படும் என தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரைவிளை அருகே வாவரை பகுதியில் திருட்டு கும்பல் நள்ளிரவில் வீடு புகுந்து ஆடுகளை திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தேவதாஸ் என்பவரின் வீட்டின் காம்பவுண்ட் சுவர் மீது ஏறி உள்ளே குதித்த இருவர் வீட்டின் முன்பக்கத்தில் கட்டப்பட்டிருந்த ஆட்டை திருடிச் சென்றனர். ஆடு திருடர்களை சிசிடிவி பதிவை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர். தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவுக்கு கடத்த முயன்ற வெடிப்பொருட்களை அம்மாநில போலீசார் பாலக்காட்டில் வைத்து பிடித்தனர். தர்பூசணி பழங்கள் லோடை ஏற்றிக்கொண்டு சீறி பாய்ந்த சரக்கு வேனை துரத்தி சென்று மடக்கி பிடித்த கேரள போலீசார் பழங்களுக்கு அடியில் பெட்டி பெட்டியாக வெடிப்பொருட்களை கடத்தி சென்றதை கண்டுபிடித்தனர். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் நக்சலைட் மத்திய குழு உறுப்பினர் ராமண்ணாவுக்கு அமைக்கப்பட்ட நினைவிடம் சிஆர்பிஎஃப் வீரர்களால் அகற்றப்பட்டது. அப்பகுதி நீண்ட காலமாக நக்சல்களின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் 74வது பெட்டாலியன் மற்றும் சிஆர்பிஎஃப் வீரர்களின் கூட்டு நடவடிக்கையின் மூலம் தற்போது வெடி வைத்து தகர்க்கப்பட்டது. மேகாலயா ஹனிமூன் கொலை போலவே ராஜஸ்தானிலும் பயங்கர சம்பவம் அரங்கேறியுள்ளது. சாலையில் நடந்து சென்ற கணவரை கொடூரமாக அடித்து கொலை செய்துவிட்டு சாலை விபத்து போல் சித்தரிக்க முயன்ற மனைவி, கள்ளக்காதலன் உள்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் 20 வயது மாற்றுத்திறனாளி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய கொட்டூர தந்தையை போலீசார் கைது செய்தனர். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த பகீர் சம்பவத்தின் 17 பேரின் DNA மாதிரிகளை சேகரித்து சோதனை செய்தபோது தந்தையின் மாதிரி ஒத்துப்போனதாக சொல்லப்படுகிறது. 2020 சீனாவுடன் ஏற்பட்ட எல்லை மோதல் குறித்து நாடாளுமன்றத்தில் பேச மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை அனுமதிக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் வலியுறுத்தியிருக்கிறார். எலும்பு முறிவு ஏற்பட்டு சக்கர நாற்காலியில் மக்களவைக்கு வந்த அவர் ராகுலை பேச அனுமதிக்காமல் இருந்தால் பிரச்சனை பெரிதாகும் என்றார். இந்தியாவுக்கும் 6 நாடுகள் அடங்கிய வளைகுடா கூட்டுறவு கவுன்சிலுக்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்புக்கும் இடையே சரக்கு மற்றும் சேவை வர்த்தகத்தில் கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்த தடையற்ற ஒப்பந்தம் இருக்கும் என அமைச்சர் தெரிவித்தார். எந்த நாட்டில் இருந்தும் எண்ணெய் வாங்க இந்தியாவிற்கு முழு சுதந்திரம் உள்ளதாக ரஷ்யா கருத்து தெரிவித்துள்ளது. ரஷ்யா மட்டுமே இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் வழங்கும் ஒரே நாடு அல்ல என்றும் இந்தியா மற்ற நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருவதில் தாம் புதிதாக எதையும் காணவில்லை என தெரிவித்திருக்கிறது. ஈரானின் உச்சபட்ச தலைவர் அலி கமேனி கவலைப்பட நேரிடும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே நடக்கும் பேச்சுவார்த்தையை ஓமனில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஈரான் நிராகரித்தது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப் இவ்வாறு மிரட்டல் விடுத்தார்.
பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் செலவழித்த ஒவ்வொரு நிமிடத்திற்காக வருந்துவதுடன் மன்னிப்பை கோருவதாக பில்கேட்ஸ் தெரிவித்துள்ளார். ரஷ்ய நாட்டு பெண்களுடன் ஏற்பட்ட தொடர்பினால் பால்வினை நோய்வாய்ப்பட்டு பில்கேட்ஸ் அவரது மனைவிக்கு தெரியாமல் மருந்துகளை உட்கொண்டு வந்ததாக எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் தெரிவிக்கப்பட்டு பரபரப்பை கிளப்பியது. 19 வயதுக்குட்பட்டவர்களுக்கான உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் வெள்ளிக்கிழமை பலப்பரீட்சை நடத்துகின்றன. இந்திய நேரப்படி மதியம் 1 மணிக்கு போட்டி தொடங்குகின்றது. இதுவரை 5 முறை இந்திய அணி கோப்பையை வென்றிருக்கும் நிலையில் மீண்டும் கைப்பற்றுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. T20 உலகக்கோப்பையில் இந்திய அணியின் ஓபனிங் பேட்ஸ்மேனாக இஷான் கிஷன் களமிறங்குவார் என தெரிகிறது. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக இஷான் கிஷன் களமிறக்கப்பட்டார். நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் சிறப்பாக விளையாடாததால் சாம்சனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்திய கிரிக்கெட் வீரர் சர்ஃபராஸ் கான் வைரல் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் 3 அல்லது 4 நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் ராஞ்சி டிராபி தொடரின் இறுதிப் போட்டியில் மும்பை அணிக்காக அவர் விளையாடுவதில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. விரைவில் தனது அடுத்த படம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்தார். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திரைத்துறையில் 14 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் பொறுப்புகள் அதிகரித்து வருவதாக கூறினார். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் 55வது திரைப்படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கியது. மலையாள சூப்பர் ஸ்டார் மம்மூட்டி, ஸ்ரீலீலா, சாய் பல்லவி என பலர் இப்படத்தில் நடிக்க உள்ளதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இப்படத்திற்கு சாய் அபியங்கர் இசையமைக்கிறார். லவ் டுடே உள்ளிட்ட படங்கள் மூலம் பிரபலமான நடிகை மற்றும் டப்பிங் கலைஞரான ரவீனா ரவி இன்ஸ்டாவில் இரட்டை சகோதரர்கள் தனக்கு ஆபாசமாகவும் அவதூறாகவும் குறுஞ்செய்தி அனுப்பி தொந்தரவு செய்வதாக பதிவிட்டுள்ளார். மேலும் அவர்களின் சமூக வலைதள கணக்குகளை முடக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மூலவர் பிரதிஷ்டை தினத்தை முன்னிட்டு தை உத்தர வருஷாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பூஜை செய்யப்பட்ட கலசங்கள் கோபுரத்தின் உச்சிக்கு எடுத்து வரப்பட்டு புனித நீர் ஊற்றி தீபாராதனை நடைபெற்றது. அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி சாமி தரிசனம் செய்தனர்.